அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டிலேயே என்ன சொன்னான்னா, இலகுவாக கொஞ்சம் பணம் சேரணும், எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன எளிய பரிகாரம். காப்பர் செம்பு என்ன சொன்னால், நல்ல அஷ்டலட்சுமி செம்பு கடைகளில் இன்னைக்கு விற்குது. காப்பரில் அஷ்டலட்சுமி செம்பு விற்கும். எப்படியும் ஒரு 500 ரூபா இருக்கும். அப்போ அந்த அஷ்டலட்சுமி செம்பை என்ன சொன்னான்னா, எப்போ வாங்கணும்னா அவிட்ட நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது வாங்கணும். அப்போ அவிட்ட நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது வாங்கி நாம் என்ன செய்யணும்னா, இந்த அவிட்ட நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது வாங்கணும். வாங்கி என்ன சொல்லலாம்னா, செம்பை நல்லா விளக்கி அந்த அவிட்டம் காலையில் முதல்ல 2 பாதம் மகரத்தில் இருக்கும். அந்த 6 12 மணி நேரத்துக்குள்ள வாங்கிடணும். பேலன்ஸ் இருக்கிற 6 12 மணி நேரம் என்ன சொல்லலாம்னா கும்பராசியில் இருக்கும். அப்போ அந்த கும்பராசியில் சந்திரன் இருக்கும்போது, மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது காப்பர் செம்பு வாங்கணும். கும்பராசியில் சந்திரன் இருக்கும்போது இது ஒரு வளர்பிறையாகவே பார்த்துக்கிடுங்க. வளர்பிறையாக பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இது எந்த மாதத்தில் செய்யணும் அப்படின்னு, பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் பணவர மாதம், ஆவணி மாதம் பணவர மாதம், அதுக்கடுத்து விருச்சிகம் கார்த்திகை மாதம் பணவர மாதம், அதற்கடுத்து வருகின்ற என்ன சொன்னோன்னா கும்பம் மாசி மாதம் பணவர. இந்த 4 மாதம்தான் பணத்தை தேவைக்கு மேலே சேர்க்கறதுக்கு உண்டான அற்புதமான மாதங்கள். இப்போ நமக்கு அடுத்து இப்போ ஐப்பசி தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஐப்பசி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது கார்த்திகை என்ன சொன்னா பணபர மாசமாக வரும். இப்போதான் ஐப்பசி மாதம் பிறந்திருக்குன்னு வைங்களேன். நீங்கள் இதுக்கிடையில என்ன சொன்ன இந்த செம்பகம்பம் வாங்கி ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்துலலாம் வாங்கணும். அது கார்த்திகை மாதத்துல கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கார்த்திகை மாதம் அவிட்ட நட்சத்திரம் எப்போ வருகிறது என்று பாருங்கள். அந்த வருகிறது என்பதை சொல்லுவதை பார்த்து கரெக்டாக என்ன சொன்ன, மகரத்தில் சந்திரன் இருக்கும்போது அது அவிட்டத்தில் சந்திரன் இருக்கணும். அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும்போது கடைக்கு போய் செம்பை விலை பேசாமல் வாங்கிடும். விலையே பேசக்கூடாது. எவ்வளோ செம்பு நல்லா இவ்வளோ தூரத்துக்கு பெரிய செம்பாக இருக்கணும். இந்த செம்பில் என்ன சொல்லலாம்னா, நீட்டாக என்ன சொல்லலாம்னா, அந்த அவிட்டம் 3-4 பாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி தான் பூஜை ரூமில் என்ன சொல்லலாம்னா, பூஜை ரூமில் என்ன சொன்னால் ஒரு அடியில் என்ன சொல்ல, ஒரு தட்டு வைங்க. பிளாஸ்டிக் தட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. காப்பர் தட்டு இருந்தாலும் நல்லது தான், இல்லை வெங்கலத்தில் இருந்தாலும் நல்லா. ஒரு தாம்பாளத்தில் அந்த செம்பை வச்சு உங்களுடைய தேவையான அளவுக்கு காயின்ஸ் தான், ஒன்லி காயின்ஸ். 5 ரூபா போடலாம், 10 ரூபா போடலாம், 20 ரூபா காயின்ஸ் இருக்குது, 50 ரூபா காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 50 ரூபா காயின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் காயின்ஸ் எவ்வளோ வேணாலும் போடலாம். ஒரே சைன்ஸ் 20 ரூபானா 20 ரூபா போடுங்க. 5 ரூபா காயின்ஸ்ல 2 10 ரூபா போடணும்னா போடுங்க. இது குறைஞ்சி போட வேண்டாம். 5 ரூபா 10 ரூபா இதை ரெகுலராக டெய்லி சாமி கும்பிட்டு அந்த இதில் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ரெகுலராக போடணும். போட்டு என்ன சொல்கிறான்னா ரெகுலராக போட்டு வரும். ரெகுலராக இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா ஓகே. அப்போ இது செம்பு நிறைஞ்சிரும் இல்லையா? அப்போ செம்பு நிறைஞ்சிரும். நிறைஞ்சி என்ன சொன்னா, அந்த தாம்பாளத்தில் விழுகிற அளவுக்கு போடுங்க. அதை பொங்கணும். போட்டு வர்ற வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு என்ன சொல்றான்னா, இந்த காசை எப்போ எடுக்கணும்னா புரட்டாதி நட்சத்திரம் வருகின்றதான் எடுக்கணும். புரட்டாதி நட்சத்திரம் என்னைக்கு ஓடிக்கொண்டிருக்க கும்பத்தில் என்ன சொன்னா சந்திரன், அது புரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் இருக்கும்போது தான் என்ன சொன்னா, என்ன செய்யணும், இந்த காசை எடுக்கணும். எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காயின்ஸை என்ன சொல்லலாம்னா அப்படியே கொண்டு பேங்க்ல கொடுத்து என்ன உங்களுடைய யார் சேமிக்கிறீர்களோ அவர்களுடைய பாஸ்புக்கில் நீங்கள் போடணும். அது 500 ரூபா சேர்ந்துருந்தாலும் சரி தான், 1000 ரூபா சேர்ந்துருந்தாலும் சரி தான், 2000 ரூபா சேர்ந்துருந்தாலும் சரி தான், அப்படியே பேங்க்ல கொண்டு போய் கொடுங்க, அவன் வாங்கிடுவாங்க. அதை டெபாசிட் அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் எடுத்து புரட்டாதி நட்சத்திரத்திலே பண்ணணும். பண்ணிட்டு அந்த பணத்தை நம்ம திரும்ப எடுத்து செலவழிக்கலாம். அப்படி எந்த ஒரு மனிதன் பணம் சேருவதற்கு இதுதான் பரிகாரம்.
இதே இது வந்து என்ன சொன்னான்னா புரட்டாதி நட்சத்திரத்துல எடுத்துட்டோம். அப்ப இதுல வந்து என்ன சொன்னான்னா அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் சதயம் 1 2 3 4 வரைக்கும் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் வந்து என்ன சொல்ற புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் போடுற வரைக்கும் நீங்கள் போடலாம். ஆரம்பிச்சுட்டு இதை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து நிறையிற வரைக்கும் போட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த மாயாவி தான். என்ன பொறுத்தவரை பணம் என்பது ஒரு மாயாவி. அதை வந்து என்ன சொன்ன ரொம்ப நேசிச்சோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா வரமாட்டார். நேசிக்காமல் விடுங்க பணத்தை, அவர் நம்மளை துரத்துவார். நீங்க ரொம்ப நேசிச்சீங்கன்னா அவரை போய் நம்ம துரத்தணும். எப்பயுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பிரபஞ்சம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒன்றை நேசித்தால் அது கிடைக்காது. நேசிக்காமல் இருந்து பாருங்கள், வரட்டும் என்ன செய்ய முடியும் பார்ப்போம் அப்படின்னு இருங்க, கண்டிப்பா அது வரும். எத்தனையோ பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லா மந்திரங்களும் சொல்லி எல்லா தந்திரங்களும் செய்து என்னென்னமோ வந்து என்ன சொன்னாங்கன்னா வித்தியாசமாக எல்லாமே வந்து கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன சொன்னான்னா என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா நான் கோயிலுக்கு தற்செயலாக வந்து ஒரு நினைக்கும் போதெல்லாம் போயிடுறது. அப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சின்ன ஓரளவு 40-45 வயசு நபர் வந்து என்ன சொன்னான்னா அவனை வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார். துர்க்கையை பார்த்து வந்து துர்க்கை அம்மனை பார்த்து வந்து தியானம் பண்ணிட்டே இருப்பார். ஏன் வந்து இந்த ஆள் தியானம் பண்றாரு, என்ன காலையில வந்து என்ன சார் அப்படி என்ன ஒரு அவசியம் வந்தது, தியானம் பண்ணுகின்ற அளவுக்கு கோயில்ல வந்து தியானம் பண்ணுகின்ற அளவுக்கு என்ன இவருக்கு பர்பஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியாது. அவர்கிட்ட போய் என்ன தெரிஞ்ச நபர் தான், ஏன் தியானம் பண்றேன் நான் வந்து என்ன இவரு இப்படி கேட்காரே அப்படின்னு கூப்பிட்டு மன வருத்தம் வந்துடும். இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு வந்து கேட்குறேன், அவர் வந்து ஒரு டெய்லர், எங்க தெருவுக்கு போய் அடுத்த தெருவில் இருக்கிறார். அப்ப அவருடைய மனைவி திடீரென்று இருந்துட்டார். அதிகமான வந்து என்ன சொல்றான்னா பக்தி ஈடுபாடு ஆபத்தானது, பக்தி இல்லாமல் இருப்பதும் ஆபத்தானது. பேலன்ஸா இருக்க தெரியணும். வாரத்தில் 7 நாள் கோயிலுக்கு போகின்றவன் கஷ்டப்படுவான், வாரத்தில் ஒரு நாளும் கோயிலுக்கு போகாதவனும் கஷ்டப்படுவான். வாரத்தில் ஒரு நாளும் வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு பிடிச்ச குழமையில போய் சாமியை கும்பிட்டு மாலை போட்டுட்டு நவகிரகங்களை சுத்தி கும்பிட்டுட்டு வாங்க. வாரத்தில் ஒரு நாள் போதும். டெய்லி போய் 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 அவன் வந்து என்ன செய்யறான்னா அவனுக்கு என்ன வருதுன்னா வறுமை வரும். நீங்க வந்து உணவை திரும்ப திரும்ப சாப்பிடும் போது என்ன நடக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் பக்தி. கவலை அதிகமாக படப்பட வந்து என்ன சொன்ன நோய்வாய்ப்பட்டு போவோம். சந்தோஷம் உச்சத்திற்கு போனாலும் நோய்வாய்ப்பட்டு போவோம். அப்ப எதுவுமே சமநிலைப்படுத்த தெரிய வேண்டும். ஆக பக்தியை நான் குறை சொல்லலாம் கிடையாது, நீங்கள் பக்தியோடு இருங்கள். ஆனால் அதிகமான பக்தி அதிகமாக அல்வா சாப்பிட்ட மாதிரி, குறைவான பக்தி ஒண்ணுமே சாப்பிடாம பட்டினி இருக்கிற மாதிரி. அப்ப எதுவுமே சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மைதான் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் பெரிய வெற்றிகளை இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறது. பெரிய டாடா பிர்லா பெரிய கோடீஸ்வரன் ஆனவன்லாம் வந்து என்ன சொன்னாலும் சாமியை வஞ்சே கோடீஸ்வரன் ஆனவன் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கான். அவங்கிட்ட வந்து வஞ்சிக்கிட்டே இருப்பான், ஆனா அந்த சாமியை அள்ளி கொடுத்துட்டே இருக்கும். பக்தி 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 பக்தின்னு போனவன் பூரா இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றான்னா என்ன செஞ்சிட்டு இருக்கான், மைனஸ்ல தான் இருக்கான். அப்ப சமநிலை கோட்பாடு தான் வாழ்க்கையின் வெற்றி. அப்ப பணம் சேர இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள். வாரத்தில் ஒரு நாளாவது, எந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோம், உங்க பிறந்த கிழமை இது ஒண்ணு போதும், அல்லது நீங்க பிறந்த நட்சத்திரம், இந்த 2 இதை ஏதாவது ஒண்ணுல வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால எல்லா மனிதரும் அதிகமாக ஊன் உண்பதை மாதிரி தான் தெய்வ பக்தியும். குறைவான ஊன் உண்டு பட்டினி கிடப்பதும் அது ஆபத்தானது, நிறைய சாப்பிடுவதும் ஆபத்தானது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெற நான் சொல்லுகின்ற அனைத்து விதமான இதுகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.